எல்லாருக்கும் வணக்கங்க. ஜூன் 2, 2026 அன்று நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியானது, அதாவது மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு குருவானது இடப்பெயர்ச்சி ஆகிறது. இதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கி உச்ச குருவின் ஆசியுடன் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் கிடைக்கப் போகிறது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று நிறைய நற்பலன்களை கொடுக்க போகிறது. முதலாவது அதிரடியான முன்னேற்றம். அதாவது விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு அமர்ந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது என்றே சொல்லப்படுகிறது. அதிரடியான முன்னேற்றம் அல்லது ராஜயோகம் என்றே சொல்லலாம். அதாவது பாக்கிய யோகம். இதுவரை இருந்த கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்பும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். அதாவது பாக்கியஸ்தான குருவின் அருளால் பணவரவு அதிகரிக்கும். நீண்டகால கடன் பிரச்சனைகள் தீரும். தொழில் அல்லது வேலை விஷயத்தில் நிறைய நன்மைகள் உண்டாகும். அதாவது பணியிடத்தில் உயர் பதவி மற்றும் வேலையில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அடுத்ததாக குடும்பம் மற்றும் சந்தான பாக்கியம் நல்லபடியாக அமையும். அதாவது திருமணம் ஆகாத விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக திருமணம் அமையும். எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்ப விஷயத்தில் அமைதி இல்லாமல் சண்டை சச்சரவு சோகம் இப்படி நிறைய பிரச்சனைகளோடு இருந்திருப்பாங்க. இனிமேல் அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி குடும்பத்துக்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். படிச்சுட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நல்லா படிப்பாங்க. மெமரி பவர் அதிகமாக இருக்கும். படிக்கணுன்ற ஆர்வம் அதிகமாகும். 10th முடிச்சுட்டு +1 போகிறாங்க அப்படின்னா நல்ல குரூப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க அப்படின்னா நல்ல காலேஜு, நல்ல பட்டப்படிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் என்றே சொல்லலாம். சொத்து சேர்க்கை விஷயத்தில் அதுவும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். புதிய வீடு, புதிய வாகனம் வாங்கும் யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. குருவின் சிறப்பு பார்வைகள் என்று சொல்லப்படுகின்ற 3ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையே தருகிறது. ஜென்ம ராசி மீதான பார்வை, அதாவது 9ஆம் வீட்டில் இருந்து குரு உச்சமாகி விருச்சிகம் ராசியை பார்ப்பதால் தெளிவான சிந்தனை, நல்ல ஆரோக்கியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விருச்சிக ராசியின் 3ஆம் வீட்டையும் குரு பார்ப்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுடைய சகோதர சகோதரிகளுடன் நல்ல உறவு மேம்படும். அவர்களால் லாபம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகமாகும். விருச்சிக ராசியின் 5ஆம் வீட்டை விருச்சிகம் ராசியின் 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் காதல் விஷயத்தில் வெற்றி பெறுவார்கள் அல்லது காதல் விஷயத்தில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகமாகும். இந்த குரு பெயர்ச்சியில் குரு உச்சமாகி விருச்சிகம் ராசியை பார்ப்பதால் விருச்சிக ராசிக்கு மிகுந்த நற்பலன்கள் உண்டாகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுமாறு, வாழ்க்கையில் பல சாதனைகள் புரியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. அடுத்த காணொளிகளில் பார்க்கலாம்.